6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்க எல்லாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. ஆட்சிக்கு வந்து அரை மணி நேரத்திலே ஆரம்பிச்சுட்டாங்க. பாவம் ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் குழம்பிட்டு இருக்காங்க. அவன் ஒரு மொக்கத்தடி. நம்ம தலைவர் என்னைக்கும் தேடி கண்டுபிடிக்கிற இடத்துல இருந்து நம்முடைய தலைவர் இருந்ததே கிடையாது. எனக்கு தெரியாது. விசா டைம்ல தலைவரை தேடி இங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. சீக்கிரம் சோத்த பண்ணா சட்டு பண்ணி சாப்பிட்டு கிளம்புவோம்ல. சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய தொகுதி பெரம்பூர் தொகுதி மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த கல்யாணம் நல்லா நடக்கணும்னு சிவனாண்டிக்கு கவலை, இந்த கறியோ பூரா நல்லா சாப்பிட்டு கொடுக்கணும்னு எங்களுக்கு கவலை. 5 வருஷம் நல்லா இருந்த சட்டமன்ற அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துறான். லூசுக்கு மட்டும் வந்து அன்னைக்கு காலையில 6 மணி என்னடா மறுபடியும் அதே இடத்துல நிக்கிறான். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? அண்ணா 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 அவரோட பழக்காது. இன்னைக்கு அப்பா வீட்டு கட்சியா கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே. அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சொத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அனுபவிச்சுட்டு இருக்காரா?